தற்போது கிடைத்த அண்மை செய்தி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ராஜகோபுரம் சேதமடைந்து உள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள திருக்கோயிலுக்கு முக்கியமான கோயிலாக இருக்கக்கூடிய இந்த ஆறுபடை வீதிகளில் முருகன் என்றே மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க கோயில், உலக அளவில் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு பெரிய கோயிலாக முருகன் கோயிலாக கருதப்படுகும். இந்த முருகன் கோயில் தான் இந்த சம்பவமானது நடந்து பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆறாம் படைகளில் 3ஆம் படை வீடான பழனியில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பாலாயம் நடத்தப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் தொடங்கப்பட்டது. கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த 3 ஆண்டுகள் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில்தான் அதற்கு பிறகு நடைபெற்று முடிந்தது. இதற்கான கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி 16ஆம் தேதி இதற்கான ஆண்டுகளுக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு விழா ஆனது சிறப்பாக நடைபெற்றது. இந்த மலைக்கோயில் ராஜகோபுரம் உச்சியில் ஒரு மூலை இருக்கக்கூடிய ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய இருபுறங்களில் ஒரு புறம் இருக்கக்கூடிய கொம்பு என்று சொல்வார்கள். அந்த பகுதி முழுமையாக தற்போது சேதமடைந்து உடைந்து தற்போதுள்ளது. இதை கேட்ட பக்தர்கள் மிகவும் தற்போது அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்று வல்லுநர்கள் கொண்டு ஆராய வேண்டும். மேலும் பழனியில் இருக்கக்கூடிய தேவஸ்தான குழுக்கள் சரி செய்ய கோரிக்கையும் தற்போது அளித்துள்ளனர். இந்த தகவல் தான் தற்போது வெளியாகியுள்ளது. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முருகன் படை வீட்டிலும் சரி, அதிகப்படியான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு புனிதமிக்க ஒரு தலமாக இந்த முருகன் கோயிலை கருதப்படுகிறது. இந்த கோயில் ஒரு ஆண்டு கூட நிறைவுபடாத இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சேதம் அடைந்துள்ளது. இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை தேவஸ்தானத்திடம் மற்றும் அறங்காவல்துறையிடம் பொதுமக்களும் சரி பக்தர்களும் தற்போது கோரிக்கையாக வைத்துள்ளனர். தற்போது உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.